வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் வந்து மீறப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டா சைன் லாங்குவேஜ்லாம் பேசக்கூடாது அப்படின்றது ஒரு பேசிக் ரூல். ஸோ அதை வந்து 2 பேர் வந்து இன்றைக்கி மீறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், துஷார் அண்ட் தென் அரோரா 2 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டன் ஏரியாவில் அரோரா வந்து உட்காந்துட்ருக்காங்க, படுத்துட்ருக்காங்க பீன் பேக் மேலே. ஸோ துஷார் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு வந்து பக்கத்தில் உட்காந்து கையில் ஏதோ எழுதி காமிக்கிறார் ஃபஸ்ட்டு. ஸோ எழுதி காமிச்சோடனே அரோராவுக்கு வந்து என்ன எழுதினார் அப்படின்றத அவங்களால புரிஞ்சிக்க முடியல. பட் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏதோ என்ன என்ன ஏதாவது சொல்லுன்ட்டு. பட் அவர் வந்து கூட கமருதீன் அதுக்கப்புறம் கானா வினோத் பக்கத்துலேயே இருந்தனால அவர் வந்து கம்முனே இருந்தார். சொல்கிறா அப்படின்ற மாதிரி அரோராவும் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. திரும்பவும் வந்து எல்லோரும் போனதுக்கப்புறம் திரும்ப பக்கத்துலேயே போய் உட்காந்துட்டு எழுதி காமிச்சான். ஓகே, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெட்டராக வந்து துஷார் வந்து எழுதி காமிச்சார். பட் இந்த பர்டிகுலர் விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது அவருக்கு தெரியலையா இல்லை தெரிஞ்சு தான் பண்ணாரான்றது தெரியல. வீக்கெண்டில் வந்து கண்டிப்பாக துஷார் அண்ட் தென் அரோராவுக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்குது ஃப்ரம் விஜய் சேதுபதி சார் அப்படின்ட்டு இப்போயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து எழுதி காமிக்கிறாரு துஷார். எழுதியதுக்கப்புறம் ஒவ்வொரு லெட்டராக எழுதுகிறப்பறம் அப்படின்ற மாதிரி அரோரா சொல்லி ஓகே அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க அவர் என்ன கன்வே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இதை எழுதுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதை நான் போய் சொன்னேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க சொல்லு அப்படின்ற மாதிரி துஷார் சொன்னோடனே, ஆமாம் நீ இதை சொன்னா நீ அவ்வளோதான் நீ அப்படின்ற மாதிரி லைக் இவங்களும் சொல்லியிருப்பாங்க அரோராவும். ஸோ இது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னொரு விஷயம் வந்து பண்ணார். ஸோ இந்த மாதிரி எழுதி காமிக்கிறப்ப கேமரா எங்கேயும் ஃபோக்கஸ் ஆகாத மாதிரி கையை வச்சு அவர் வந்து எழுதி காமிச்சார். ஸோ செகண்ட் டைம் எழுதி காட்டுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா கை தெரிகிற மாதிரி அவர் வந்து வச்சுருந்தார். அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போய் தெரியாத மாதிரி வந்து மறைச்சி வச்சு எழுதினார். ஸோ அவர் இதை பர்பஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் அவருக்கு சைன் லாங்குவேஜில் வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வீக்கெண்ட் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.